அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரண்டு உங்களிடம் இருந்தால் இந்த 2026 வருடத்தில் நீங்கள் தான் ராஜா. யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் உங்களை வெல்ல முடியாது. அப்படி தொட முடியாத ஒரு உச்சத்தில் நீங்கள் அமர்வதற்கு வாய்ப்பினையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகும் மிக முக்கியமான 3 கிரகங்கள். இன்றைய பதில் இதை பற்றி விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள், குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரே ராசியில் 4 கிரகத்தினுடைய சேர்க்கை, ஒரு கிரகத்தினுடைய பார்வை. அதாவது தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் மிதுன ராசியிலிருந்து குருவனுடைய பார்வை வேறு இருக்குது. கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் தொடர்பில் இருக்கும்போது இந்த 2026 வருஷம் பிறக்குது. உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ சனிவனுடைய பெயர்ச்சி 2024 பெருசாக கிடையாது. அதேபோல் ராகு கேது பயிற்சியும் கிடையாது. இருக்கின்ற ராசியில் அப்படியே இருக்க போது இந்த 3 கிரகங்களும். ஆனால் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார் இல்லையா, ஜூன் மாதம் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைவார். ஓகேங்களா? சரி, இப்போது ஒவ்வொரு பலனாக நம்ம பார்த்துருவோம். இதில் முதல் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, இந்த 2 உங்களிடம் இருந்தால் 2026 வருடத்தில் நீங்கள் வெல்வது உறுதி. உங்களுக்கு நடக்கப் போகிற ஒரு மாபெரும் நல்லதை யாரும் தடுக்க முடியாது. அதில் முதல் விஷயம், உங்கள் ராசியில் சனிவனம் வந்திருக்கிறார். வேலை கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். தொழில் ரீதியான வாய்ப்புகள் பயன்படுத்திக்கணும். உங்களால் முடிக்க முடியாத பெரிய வேலை வாய்ப்புகள் வரத்தான் செய்யும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கத்தான் செய்யும். பதவி வாய்ப்பு கிடைக்கத்தான் செய்யும். என்னுடைய உழைப்புக்கு மீறி, என்னுடைய தகுதிக்கு மீறி என்னால் முடியாத ஒரு காரியத்தை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்கள் தயக்கப்பட வேண்டாம். ஏன்னா உங்களிடம் அந்த திறமை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவு ஜெயிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தில் களமிறங்கினால். மேலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் துணை போகாதீங்க. அதே போல் மற்றவங்க செய்யக்கூடிய தவறை நீங்கள் கண்டுக்காமலும் இருக்காதீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் 2026 உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தந்தாலோ, அவங்களுக்கு வேலை விஷயத்தில் சப்போர்ட் பண்ணினாலோ அது உங்களுக்கே பாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா உங்களுடைய பதவி அவர்களால் பறிபோகக்கூடிய வாய்ப்புண்டு. சரிங்களா? ஸோ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க ஒரு குறுக்கு வழியை தடை செஞ்சுருவாங்க. உங்களுடைய வாய்ப்பை தட்டி அவங்க பறிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இந்த விஷயத்திலலாம் கவனத்தணுங்க. 2வது விஷயம், நிச்சயமாக குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் தவறான பழக்க வழக்கம், தவறான சேர்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் உங்களுடைய பாசத்தால் பிடிச்சு வைக்காதீங்க. விட்டு விலகினால் போனால் போகட்டும் அப்படின்னு நீங்கள் துணிந்து ஒரு முடிவில் உங்கள் மனதளவில் தேர்த்திக்கிட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தவறான பாதைக்கு செல்லக்கூடிய உறவுகளையும் அல்லது உங்களை பிடிக்காதவர்களையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்காதீங்க. அதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பதே உங்களுக்கு பெருமளவு நிம்மதியை கொடுக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் விலகிருங்க, தப்பே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 3 கிரகங்கள் நடக்கப் போகின்ற பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். கண்டிப்பாக அந்த 3 கிரகங்களால் உங்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதில் முதல் கிரகம் நான் சொல்லக்கூடியது குரு பகவான். ஜூன் மாதம் கடகராசிக்கு போய் உச்சமடையக்கூடியவர் நேரடி 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவானை பார்க்குறாரு. அப்போது பதவி வாய்ப்புகள், அரசாங்க வேலைகள், சம்பள உயர்வுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. புதிய ஒரு போஸ்டிங் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. டிகிரி போன்ற பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான சான்சஸ் பெருசாக கிடைக்கப்போகுது. கௌரவ பட்டங்கள், விருதுகள் தேடி வரப்போகுது. சினிமா வாய்ப்பு, அரசியல் வாய்ப்பு என எந்த விதமான ஒரு பெயர்ப்புகளை தொடரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது 100% உங்களுக்கு அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவான். ஸோ 2020 அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 2வது, ராகு பகவான் 12ல் இருக்கிறார். ராகுனுடைய மாற்றம் கிடையாது. இடமாற்றம், வீடு மாற்றம், பயணங்கள் கொடுப்பார். ஆனால் அதனால் பெரியதளவு பெனிஃபிட் இருக்குங்க. புதிய நண்பர்கள், புதிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அதிகமான முறையில் ஏற்படும்.
நிறைய இடங்களை நிறைய ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க, பார்ப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த காலகட்டத்திற்கு 2027க்கு தேவையான பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இப்போது அது வந்து ஒரு அஸ்திவாரமாக ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஸோ அந்த பழக்க வழக்கத்தை பயன்படுத்திங்க. இதுக்கு அடுத்தபடியாக கேது பகவான் 6ல் இருக்கிறார், சிம்ம ராசியில் இருக்கிறார். அவருடைய பேச்சு இல்லை. 6ல் கேது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எதிரியும் கடனும் நோயும் கட்டுப்பாட்டில் இருக்கும். ரொம்ப ஆட முடியாது எதிரி. கடன் ரொம்ப இருக்க முடியாது, அடைக்க முடியும், குறைக்க முடியும். நோயினுடைய தீவிரம் அதிகமாக இருக்காது, கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3 கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை நீக்குது, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்குது, புதியதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆரம்ப புள்ளியாகவும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த 3 கிரகங்களுடைய மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க போது இந்த 2026. ஜென்மத்தில் சனி பகவான், 7 சனி, ஜென்ம சனி. எந்த வழியிலையும் குறுக்கு வழி, மறைமுகமான வழி அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உறுதுணை போயிடாதீங்க. சீக்ரெட் மறைச்சி வச்சுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். அல்லது மற்றவர்கள் உங்களிடம் மறைத்து வைக்கக்கூடிய விஷயத்தால் இப்போது அது வெளியில் தெரிய வந்து அது பிரச்சனையாகும். ஸோ இதுதான் மைனஸான பாயிண்ட். இப்போது 10ஆம் வீடான தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது 2026ஆம் வருடம் பிறக்குது. அப்போது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் ஒரு கூட்டுச் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட முன்னேற்றத்திற்கு அதுவே தடையாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிந்தளவு தனித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அரசாங்க வழிகளில் ஒரு நன்மை, மாமியார் வீட்டு வழிகளில் ஒரு நல்லது நடக்கும், மாமன் வழி உறவுகள் மூலம் நல்லது நடக்கும். மேலும் லேண்டு, ப்ராப்பர்ட்டி, வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. 5ல் குரு பகவான் கடகத்தில் உச்சமடைகிறார் ஜூன் மாதம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வீடுகளில், குடும்பத்தில், வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சுபகாரியமாவது நிச்சயம் நடந்தே தரும். ஒன்று உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம், இல்லை உங்களுக்கு திருமணம், அல்லது உயர்ந்த பதவிகள் கிடைப்பது, அல்லது புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, வீடு மனை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு நல்லதாவது 2026 நிச்சயம் நடந்தே தரும். இந்த 2026 நீங்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் என்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனிவானுக்கு உரிய தெய்வமான சனீஸ்வரவானுடைய வழிபாடுகளும் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் காமாட்சி தெய்வத்தை வணங்குவது, சனிக்கிழமை என்று வணங்குவது உங்களுக்கு பெரும் சிறப்பை பெற்றுத்தரும். சரிங்களா? தவறாமல் இந்த வழிபாடை பண்ணிங்க. இந்த பற்றி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.